வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த ப்ராச் ஒர்க்குக்கு ரெண்டு ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் நீடில் தான் இந்த ப்ராச் ஒர்க் எப்போயுமே பண்ணுவோம். அதுக்கு நீடில் அடியிலேருந்து எடுத்துக்கிறோம். குந்தனில் கிளிப் ஸ்டோன் எல்லா சைடுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த எட்ஜிலேருந்து எடுத்து ஆப்போசிட்டில் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்டிச்சஸ் விழுந்ததுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் ஸ்டிஃபாக நின்றும். 8 mm பேர்ல் பீட் எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு வச்சு சுற்றினோன்னா நமக்கு அது ஃபுல்லாக கவர் பண்ணி வர்ற மாதிரி பீடை செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீடில் நீங்கள் நீடில் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுற்றி கவர் பண்ணி நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறமா இன்பிட்வீனில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். எதுக்காகனா பேர்ல் பீட் கிரிப்பாக இருக்கணுன்றதுக்காக. அதே போல் மூவ் ஆகாது. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அப்படியே பின்னாடி திருப்பிட்டு நார்மல் நீடில் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்றதை நான் அடுத்து காமிச்சிருக்கேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பின்னாடி எப்படி திருப்பிட்டு நார்மல் நீடில், ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. கொஞ்சமாக கிளாத்தில் இந்த மாதிரி சின்னதாக நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு போட்டோம்னா தான் அவுந்துருமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இப்போது அந்த நீடில் அந்த த்ரெட்குள்ளே இப்படி விட்டு இழுத்தோம்னா ஸ்டிச்சஸ் விழுந்துடும். இது மாதிரி ஒரு 2-3 தடவை நீங்கள் போட்டுக்கோங்க. பிடிச்சிருந்து